இன்னைக்கு தாங்க நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த கிவ் அவே யாருக்கு போகுது அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ற டேட். யாருக்கு போகுது அப்படிங்கறத சொல்லிடவா? இவங்களுக்கு தான் போக போகுது. எதை பேஸ் பண்ணி உங்களை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படிங்கறத பாத்துட்டு வந்துடலாம் வாங்க. எதுக்காக இவங்களை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சொல்லியிருந்த எல்லா ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ணிருந்தாங்க. நம்ம சொல்லியிருந்த ரூல்ஸையும் தாண்டி நிறையவே அவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க. எல்லா வீடியோஸ்லயும் கமெண்ட் இருந்தது. நிறைய பேர் வீடியோல டேக் பண்ணிருந்தாங்க. முக்கியமான ரூல்ஸ் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்க ஸ்டோரியிலுமே ஷேர் பண்ணிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருந்தாங்க. அதுக்கான ப்ரூஃப் தான் நான் உங்களுக்கு இப்ப லைவா காட்டிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க. நீங்க எல்லாம் வின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் கிவ் அவேல வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹாய் சிஸ்டர், குட் ஈவினிங். நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டீங்க. அந்த நிறைய ஷேர்ஸ் அண்ட் லைக்ஸ், உங்களோட ஸ்டோரிஸ்லயும் நிறைய வந்து எல்லா வீடியோஸுமே ஷேர் பண்ணிட்டீங்க. சோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கிவ் அவேல வந்து நீங்க வின் பண்ணிட்டீங்க. சோ நீங்க ஹாப்பின்னு நினைக்கிறேன். ஹாப்பி அப்படின்னா எனக்கு வாய்ஸ் நோட் போடுங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், பின் கோட், ஃபோன் நம்பர் எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஆமாங்க, இதனாலதான் இவங்களுக்கு இந்த கிவ் அவே போக போகுது. சரி, நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தோமே, நமக்கு கிவ் அவே கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் நம்ம பேஜ்ல நிறைய கிவ் அவே கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் என்ன கிவ் அவே கொடுக்கலாம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் கிவ் அவே என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. பாய்.